ஏற்கனவே இந்த மாதம் தொடங்கி 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாய் செல்லுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நமக்கு முன்பதாய் செல்லுகிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பதாய் செல்லுகிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு நிறைய தெரியும். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் செல்லும். தேவ தூதன் நமக்கு முன்பதாய் செல்லுகிறான். நாம் செய்கிற சாட்சிகள், கிரியைகள் நமக்கு முன்பதாய் செல்லுகிறதாய் இருக்கிறது. நம்முடைய சாட்சிகள் முன்பதாய் செல்லுகிறதாய் இருக்கிறது. இதில் ரொம்ப விசேஷமான காரியம் என்னென்னா, 2 விஷயந்தான் நம்ம அங்கே போகும்பொழுது கூட சாட்சியாய் செல்லுகிறது. ஒன்று, நம்மளுடைய கிரியைகளும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவருமாய் இருக்கிறார். அதனால் வாழுகிற நாட்களில் ரொம்ப கவனமாக நமக்கு முன்பதாய் யார் இருக்கிறாங்க அப்படின்றத நம்பி வாழ வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்தில் குறைவாய் காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து விடுகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை பார்ப்பதில்லை, நமக்கு முன்னாடி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் வந்து விடுகிறது. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை பாவம் செய்யும் பொழுது, ஒரு தடவை மீறுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் அக்காலத்தின்படியே ஒரு கையை வெட்டி இருந்தார்னா அடுத்த தடவை பண்ண மாட்டோம். பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்களேன். ஒரு தடவை நீங்கள் ஏதோ திருடுறீங்க வச்சுங்களேன், கணு கையளவுக்கு ரிஸ்ட் வரைக்கும் ஆண்டர் வெட்டிடுறான்னு வச்சுங்களேன். ஒரு தடவை பண்ணும்போது அடுத்த கையை வேணும்னு கொடுப்போம். ஆண்டவர் ரொம்ப பொறுமையுள்ளவராக இருப்பதை இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தக்காரங்களாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அவருக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் வாங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க, கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, பழைய ஏற்பாடு இப்படி சொல்லுது, புதிய ஏற்பாடு இப்படி சொல்லுதுன்னு அவருக்கே என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆலோசனை சொல்லி கடைசியில் அவரையே நம்ம வழி கொண்டு வந்துடும். அவரையே. ஆனால் வேதம் அப்படியெல்லாம் வரவே வராது. யாருக்காகவும் வேத வசனம் வளைந்து கொடுக்கவே கொடுக்காது. எந்த மனிதனாயிருந்தாலும், அவன் எவ்வளோ பெரியவனாயிருந்தாலும், எவ்வளோ எளியவனாயிருந்தாலும் வேத வசனம் மாறவே மாறாது. அதை எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், விசுவாசமும் நம்பிக்கையும். ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். பயப்படுகிற பயம் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், நம்ம விசுவாசத்திலே ஸ்திரமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பயம் வரும். விசுவாசம் இருந்தாதான் நமக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். இந்த விசுவாசம் எதனால் வருகிறது என்றால், கேள்வினால் மாத்திரம்தான் வருகிறது. அதுக்குன்னு எடக்க முடக்க கேள்வி கேட்கறதல்ல. கேள்வி என்றால் என்ன தெரியுமா? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யும் அப்படின்னு கேள்வி கேட்கிறவனுடைய வாழ்க்கையில தான் விசுவாசம் வளர்கிறதா இருக்கிறது. அல்லது இந்த வசனம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எப்படி ஆண்டவர் என்னோட பேசுகிறார் என்று செவி சாய்க்கும் பொழுதுதான் விசுவாசம் என்ன ஆகிறதா? வளர்கிறதா இருக்கிறது. விசுவாசம் எவனுடைய வாழ்க்கையில் நங்கூரமாய் மாறுகிறதோ அப்போதான் என்ன ஆகுது? நம்பிக்கையே உருவாகுது. ஆனால் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுறோம்? விசுவாசிகள் என்ற பட்டம் வாங்கி கொள்ளுகிறோம். இந்த நம்ம ஊரில் உலகம் முழுதுமாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை திரும்பாங்க, எடுத்த உடனே பட்டம் கொடுத்துருவாங்க. காலேஜுக்கு போய் சேர்ந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் இன்ஜினியருன்றான். இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன்ஸ் ஃபார்ம் தான் வாங்கியிருப்பான். ஃபீஸ் கூட கட்டியிருக்க மாட்டான், அட்மிஷன் கூட போட்டிருக்க மாட்டான். ஃபார்மு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பான். +2 முடிச்சுட்டு யாராவது கேட்டாங்க, என்னப்பா பண்ண போகிற? +2 முடிச்சிட்டேன். நான் என்ன சொல்லுவான்? எடுத்தோடனே நான் இன்ஜினியரு.
முதல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்ஜினியருக்கு ஃபார்ம் வாங்கி வந்திருக்கேன், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், அரியர்ஸ் வச்சா 10 வருஷம் கூட ஆகும். நான் இன்ஜினியர் ஆகணும் ஆக மாட்டேனோ, இல்லை எதனா கால் சென்டரில் வேலை செய்வனோ, அது கூட எனக்கு தெரியாது. அதானே உண்மை. ஆனால் இவன் சொல்கிறது எப்படி, சேர்ந்த உடனே இன்ஜினியர். அதே மாதிரி தான் விசுவாசிகள் சர்ச்சுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், வாங்க விசுவாசிகள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு முத்திரை குத்திடுறோம். இதுவே தவறு. இனிமே விசுவாசத்தில் நங்குரமாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நம்பிக்கை வருகிறதாய் இருக்கிறது. அது இல்லாமல் உடனே என்ன பண்ணிடும், என்னுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் தான். ஆண்டவர் முதல்ல நீ விசுவாசத்தை நிலைத்திருந்தால், வேதம் சொல்லுகிறது யோவான்ல, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, மிகுந்த கனி கொடுப்போம். இங்கே கனியும் கிடையாது, நிலைத்திருப்பதும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நம்ம எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், விசுவாசமும் நம்பிக்கையும் எதனால் வரும் அல்லது எப்படி அதை காத்து கொள்ள முடியும் என்பதை மாத்திரம்தான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் ஈப்ரூஸ் 11:6 பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இங்கே பாருங்களேன், முதல் காரியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன பண்ண முடியாதான், பிரியமாக இருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உலகத்தில் இருந்து கொண்டு, நம்ம எல்லாருமே உலகத்தில் தான் இருக்கிறோம், அதனால் நாங்கள் நீங்கள் மட்டும் உலகத்தில் இல்லையாங்க அப்படின்னா, நான் எந்த போர்ட்டல் திறந்தும் கீழே பூமியில் குதிக்கலை, ஓகேங்களா? எல்லாம் பூமியில் தான் வாழறோம். ஆனால் நம்மளுடைய ஜீவியத்தில் உலகத்தை கலந்து வைத்து கொண்டு நம்ம ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதில் விசுவாசம் இராது. அப்போ ஆண்டவரை ஒருவன் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் முழுமையாக எல்லா காரியத்திலும் அவரையே நம்பி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அப்போல்லாம் என்னென்னா, பெண்கள் பொதுவாக வீட்டில் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே வேலை செய்கிறாங்க. கணவன் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. இந்த பெண்கள் யாரை சார்ந்து வாழ்வாங்க சொல்லுங்களேன்? ஆண்களையும் அவங்களுடைய வருமானங்களையும் அவங்கள திறமைகளை சார்ந்து தான் வாழ்வாங்க. இப்போ இந்த ஆண்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் அதை பூம்பு மாதிரி மாடு மாதிரி தலையாட்டி கொண்டு போகணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல. அப்படி எதிர்பார்த்த ஆண்கள் இருப்பீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கே இங்கேயே மூட்டை கட்டி வைத்து விட்டு நீங்கள் வெளியே போங்க. அப்போது ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, மணவாட்டிய மணவாளனை எதிர்பார்க்கிறதை போல தான் எதிர்பார்க்கிறார். எல்லா விஷயத்திற்கும் எல்லாவற்றுக்கும், அது தேவையாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் அல்லது அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமாக இருந்தாலும் கிரியைகளாக இருந்தாலும் அல்லது நம்ம இந்த பூமிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் அல்லது மறுமைக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் மணவாளனை எதிர்பார்த்து வாழ்வது தான் விசுவாசமாய் இருக்கிறது. வாசி முடிச்சிருங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க பாருங்களேன், அவரை தேடுகிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்குமா, பலன் கிடைக்கும். இப்போ விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாதான், தேவனிடத்தில் பிரியமாக இருக்கவே முடியாது. இப்போ விசுவாசம் இல்லாதவனுக்கும் விசுவாசிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய காரியத்தில் எவன் முதலிடம் கொடுக்குறானோ அவன் அழகாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பான். விசுவாசத்தில் நிலைத்திருப்பான். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க டெய்லி ஜெபிப்பதற்கு. அந்த நேரத்தில் அவங்கள தொந்தரவு பண்ணவே முடியாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, காலையில் நீங்கள் ஒரு 3 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ எழுந்து ஜெபிக்கிறீங்க வச்சிங்களேன். அந்த டைமில் உங்களை யாருமே தொந்தரவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. அதே போல் ஊழியமோ அல்லது ஆராதனையோ ஏதோ ஒரு தேவை என்றால் அல்லது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். அதுதான் என்ன பண்ணுது,
விசுவாசத்தின் வெளிரங்கமான காரியமாக இருக்கிறது. இப்போது விதை கரெக்டாக இருக்குதுன்னா முளைச்சி வர செடி என்ன இருக்கும்? கரெக்டாக இருக்கும். இப்போ விசுவாசம் கரெக்டாக இருக்குன்னா நம்ம யாருக்கு முதலிடம் கொடுப்போம்? ஆண்டவருக்கு தான் கொடுப்போம். ஏன்னா பிரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாருக்கா பர்த்டே வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ இந்த வாரம் கூட அம்மா நிறைய பேருக்கு பர்த்டே வாசித்தாங்க. பர்த்டே வருது. இப்போது சில பேர்லாம் ஞாபகமே இருக்காது, ஆனால் இங்கே தான் என்ன பண்ணி விட்ருவாங்க, அம்மா ஞாபகப்படுத்தி விட்ருவாங்க பர்த்டேன்ட்டு. ஆனால் ஞாபகம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா இந்த வாரம் நமக்கு பர்த்டே வருது, யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, விஷ் பண்ண போகிறாங்க, கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலவங்க ஒன்றும் எதிர்பார்ப்பாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுவார். நான் ரொம்ப நல்ல பாஸ்டர், ஒருத்தர் கூட பர்த்டேக்கு ஜோம் பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். நான் வேறு ஜெபம் தான் பண்ணுவேன், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது எதிர்பார்ப்பு வரும். அன்னைக்கு காலையில் யாராவது உங்களுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு டிங்குன்னு ஒரு மெசேஜ், ஹாப்பி பர்த்டே பிரதர் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்களாம், உங்களுக்கு திடீர்னு அவங்க மேலே என்ன வரும்? பாசம் அதிகமாக பொங்கிட்டு வரும். காரணம் என்னன்னா, அவங்க சரியாக உங்களை ஞாபகம் வைத்து உங்களை விஷ் பண்ணுறாங்கன்னு. யோசிச்சு பாருங்களேன். நீ அவனுக்கு நல்லா பழகிற வரைக்கும் தான் அந்த 12 மணிக்கு மெசேஜ் வரும். விடிஞ்சு ஏன்டா நைட்டு 12 மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு கேட்டு பாருலாம், அடுத்த வருஷம் வராது மெசேஜ். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆனால் என்னைக்காவது ஆண்டவருக்கு சொன்ன டைமுக்கு ஆராதனைக்கோ அல்லது கொடுக்குற ஆண்டவரே நான் 3 to 4 காலைல ஜெபம் பண்ணுறேன், 6 to 7 ஜெபம் பண்ணுறேன், என் விசுவாசத்தை காட்டுகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் தவறாமல் நான் இந்த வருஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணேங்க அப்படின்னு சொல்ல முடியும்? கடந்த ஆண்டுகள்லாம் விட்டுருங்க, சரி வானாங்க, கடந்த ஆண்டு கூட வாட்டுருங்க, இந்த மாதங்க நான் ஒரு நாள் கூட தவறலைங்க. காலையில் நான் ஆண்டருக்கு நியமித்த டைமில் ஜெபம் பண்ணியிருக்கேன், மாலையில் நியமித்த டைமுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆராதனையில் ஒரு ஆராதனையில் கூட 8 மணினா 7:59க்கு என் நாற்காலியில் நான் பிடிச்சி சீட்டை தேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே தேவ பயம் என்ற விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது தான். அந்த விசுவாசம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், பயம் தானாய் வரும். பயம் வரும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் காட்டுகிறவர்களாய், அதை நிரூபிக்கிறவர்களாய் இருப்போம். இப்போது ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி வெளிப்படுத்துவோம்? நம்மளுடைய திராணிக்கு மேலே தான் வெளிப்படுத்துவோம். தெரியுமா உங்களுக்கு? இப்போ யாராவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அல்லது ஒரு கல்யாணம்னு வைத்துக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு ஒரு தட்டில் என்னென்னலாம் வைப்பாங்க, ஓகே, பழம், ஸ்வீட்டு, முடிஞ்சா ஒரு காணிக்க, ஆமாம் எனக்கெலாம் காணிக்க அல்லது நீங்கள் போடவே முடியாத ஒரு கலரில் ஒரு பேண்ட்டு சொக்கா கொண்டாந்து குத்தா கூட, சிலர்லாம் பேண்ட் சொக்கா குத்திங்கன்னா போட முடியுமா? பார்த்துருக்கீங்களா? போடவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா அது இங்கே போடக்கூடியது இல்லை, ஜப்பானில் போடக்கூடிய ட்ரெஸ் அது. அப்படி கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்க ஏதோ அவங்களோட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எதுவும் சொல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட 4 மடங்கு செய்வோம். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம விசுவாசத்தை எந்த அளவுக்கு காட்டியிருக்கிறோம்? அப்போ எதுவுமே செய்யாத ஆண்டவரே எனக்கு முன்னாடி போங்க, பரிசுத்தாவினர் எனக்கு முன்னாடி போங்க, ஆண்டவருடைய சமூகமே எனக்கு முன்னாடி போங்க, உங்களுடைய வார்த்தை எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, விசுவாசம் இருக்கும் என்றால் பிரியமாய் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படி உருவாகுது என்றால் எடுத்து வாசிக்கலாம். பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 1:7 வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 1:7 வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க பாருங்களேன், விசுவாசம் எங்க திரும்ப அங்க வரும்? when you realize that your sins have been forgiven by his blood. உன்னுடைய பாவம் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வரும் என்றால் விசுவாசம் வரும். ஆனால் நம்ம பிசாசு பார்த்துருக்கோமா இல்லையா? பேய் ஓட்டும் போது பிசாசுலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துலன்னா வாங்க, ஓட்டும்பொழுது கூட இருங்க, முடிஞ்சால் ஏற்றி விடுறேன், அடுத்து உங்களுக்கு ஓட்டுறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே.
வாழ்க்கையில் களவும் கற்றுமரன் தமிழ் பழமொழி சொல்லுதில்ல. வாங்க உங்கள் மேலே கொஞ்ச நேரம் ஏற்றி விடுறேன், அப்புறம் உங்களுந்து வேற ஆளுக்கு ஏற்றி விடுறேன். பிசாசை பார்த்துருக்கோம். குட்டி சாத்தானை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் குட்டி சாத்தானை பார்த்துக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். குட்டி சாத்தானை பார்த்து. குட்டி சாத்தான் எங்கே திறமா இருக்குது? நம்ம கூடவே தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே. இந்த குட்டி சாத்தான் வேலை என்ன தெரியுமா? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று நம்புவோம். ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவி விட்டது என்று நம்புவோம். ஆனால் இந்த குட்டி சாத்தான் என்ன நம்ம பண்ணோம்? நம்ம எங்கெல்லாம் வந்து நிற்கிறோமோ நமக்கு முன்னாடி வந்து நின்று, நீ பாவி, நீ குற்றம் செஞ்சவன், நீ இரத்த பழி உள்ளவன், நீ நிற்பதுக்கு தகுதி இல்லாதவன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? விசுவாசத்தில் பின்வாங்கி கொண்டே இருப்போம். இதுதாங்க பிரச்சனையே. பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நம்ம விசுவாசிகள் தான். விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறார். அப்படி கழுவலன்னு யாருக்காவது இந்த காலையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்கள் பேரை அம்மா கிட்ட கொடுங்க, வர வாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்றேன். காரணம் என்னவென்றால் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் கூட இருக்க குட்டி சாத்தாங்கிறான் பத்தியா, அவனை கூடவே வச்சுன்னு சுற்றி நிற்கணும். எதுக்கு தெரியுமா? நம்ம பாவி பாவி பாவி, தகுதி இல்லாதவன், நீ செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவது அவனுடைய பெரிதான வேலையாகவே இருக்கிறது. என்றைக்கு நீ ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிறாயோ, வேதம் சொல்லுகிறது புதிய மனுஷனை என்ன பண்ணுமா? தரித்து கொள்ள வேண்டியது. அப்ப பழைய மனுஷன் என்ன வேலை பண்றானா? அவன் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு, குள்ளமா இருந்து கொண்டு, அவன் இல்லாத வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அதனால தான் வர பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்ம விசுவாசத்தில் அப்பப்போ ஆடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம விசுவாசத்தில் நிலையில்லாதவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் எந்த பக்கம் காத்தடித்தாலும் அந்த சைடெல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இதில் நம்ம கூடவே இருக்கிற குட்டி சாத்தான் பரவாயில்ல, வெளியில் இருக்கிற நிறைய குட்டி சாத்தான் வரும். எங்கேருந்து வரும்? உலகத்துலேருந்துலாம் எந்த குட்டி சாத்தான் வராது. உங்ககிட்ட தெரியுமா? உங்களுக்கு நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் பிசாசு அவனுடைய சேனைகளை கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு, வாங்க இன்றைக்கு என்னுடைய பிள்ளை ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டான், அவனுக்கு ஏவி ஒரு 10 குட்டி சாத்தான் அனுப்ப. அந்த வேலைலாம் அவனுக்கு கிடையாது. எங்கன்னு தெரியுமா வரும்? திருச்சபையிலேயே 10 குட்டி சாத்தான் சுற்றின்னு கிடக்கும். திருச்சபையிலே எத்தனை குட்டி சாத்தான் சுற்றின்னு இருக்குமா? 10 குட்டி சாத்தான் சுற்றின்னு இருக்கும். அப்புறமா சொல்கிறேன் அந்த குட்டி சாத்தான் பேர்லாம் என்னன்னு. நான் உங்களை சொல்லலை, பைபிள்லேருந்து சொல்கிறேன்னு சொன்னேன். ஐயோ தப்பாக நினச்சிக்காதீங்க, மண்டையில் வேறு இது இல்லை, கல்லுகளை விட்டுறாதீங்க. உங்களெல்லாம் சொல்ல பைபிளில் இருக்குது, ஓகேங்களா? 10 குட்டி சாத்தான் சுற்றின்னு இருக்குமா? இந்த குட்டி சாத்தான் என்ன பண்ணுமா? நீ எழுந்து சாட்சியாய் நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை குற்றம் சாட்டுவது அதனுடைய வேலையாகவே இருக்கும். அதனுடைய வேலையாகவே இருக்கும். அப்ப என்ன தெரியுமா ஆகும்? நீ எழுந்து நிற்கும் பொழுதெல்லாம் அது குற்றம் சொல்லி கொண்டே இருக்கும். கடைசியில் ஒரு 5 குட்டி சாத்தான் வேலை செய்யும், 9 குட்டி சாத்தான் வேலை செய்யும். கடைசியில் உனக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன ஆகும்? தளர்ந்து போய்விடும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான். எழும்புறோம், உற்சாகமாக இருக்கிறோம், ஆண்டவருக்காய் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கிரியை செய்கிற அசுத்தாவினால, கிரியை செய்கிற குள்ள சாத்தானுகள்னால என்னத்திரமாகிறது? நம்மளுடைய விசுவாசம் கலங்கி போய்விடுகிறதாயிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நான் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிறேங்க, என்னுடைய விசுவாசம் உறுதியாக தான் இருக்கிறது, ஆனால் என்னால் எழும்ப முடியல, பிரகாசமாக இருக்க முடியல, நான் செய்த காரியங்கள் அல்லது என்னுடைய பாவ காரியங்கள், என்னுடைய மரித்து போன உலகத்தின் மனிதனை வைத்துக்கொண்டு இன்னமும் அநேக காரியங்கள் என்னை பின்னாகி தள்ளுகிறது என்றால், இன்றைக்கு மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, அதுதான் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்குமா? ஆமாம், வேற எதுவுமே கிடையாது. நீ ஆவின் கனிகளை காத்துக்கொள்,
தீர்க்க தரிசனங்களை காத்துக்கொள், சுகமளிக்கும் வல்லமையை காத்துக்கொள், உன்னை பரலோகம் கொண்டு போன்னு எங்கேயுமே கிடையாது பைபிள்ல. நீங்க வேணா வாசித்து வேணா சொல்லுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள், அது மட்டும்தான் பரலோகம் கொண்டு போகும். அதுதான் உடைப்பது பிசாசுடைய வேலையாய் இருக்கிறது. அவன் ரொம்ப நாகரிகமானவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எடுத்து வாசிங்க 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 103:12 பார்க்கலாம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இங்க பாருங்களேன், ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டாராம், பாவங்களை சுத்தமா விலகிட்டார். இப்போ கழுவப்பட்டாச்சு அவருடைய ரத்தத்தினால அப்படின்னு நீங்க நம்பி எழும்பும்போது என்ன தெரியுமா பண்ணணும், எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தணும். எல்லா கமெண்ட்ஸு கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்னுமும் அழுந்துருந்தாங்கிறானுங்க. ஒரு டைம் நான் படிக்கும் போது ஈக்குவேட்டர் வந்து ஒரு 12,500 மைல்ஸ் நானுங்க. இப்போ 30,000 நானுங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தன் கண்டுபிடிச்சிக்கிறான் 28,000 மைல்ஸாம் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்னா தமிழ் என்ன தெரியலையே, அது எதனா சரி விட்டுருங்க, ஏதோ ஒன்று. அப்போ உலகத்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ எண்ண முடியாத அளவில் இருந்த எல்லாத்தையும் ஆண்டவரத்தை நம்ம பண்ணுற, நம்ம பாவத்தை விலக்கி விடுகிறவராய், அதை அகற்றி விடுகிறவராய் இருக்கிறார். அப்போது சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை பாருங்களேன். அவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணால் நமக்கு தெரியும், என்ன காரியங்கள்லாம் பண்ணான்னு தெரியும், ஆண்டவருக்காய் எப்படி வாழ்ந்தான் தெரியும், எத்தனை ஜெயத்தை கொண்டு வந்தான் தெரியும். இன்னைக்கு வாச சங்கீதத்தை போல ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளோ பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தான் தெரியும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ள காரியங்கள் உணர்த்தப்படும் பொழுது அவன் எழுதுகிறான், என் பாவங்களை ஆண்டவர் விலக்கி வைத்தார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு உனக்குள்ளேயே எனக்குள்ளேயோ உண்மையான விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்றால், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் தான் போதுமா என்னத்தை நவுத்துறதுக்கு, மலையை நவுத்துறதுக்கு. நம்மளால தலை மேல இருக்கிற முடிய கூட முளைக்க வைக்க முடியல, மலையை எங்க நவுத்த போறோம்? யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேணா உங்க ஒரே ஒரு முடியை வெள்ளையாக்கி காட்டுங்களேன் பாப்பா, ஆகுமா? வேணா மைய பூசி உங்களையும் ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம், அவ்வளோதான். எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் பொய் சொல்கிறீங்க மைய பூசிக்கிட்டு, அவ்வளோதானே. இப்போ டை பூசுகிறவங்களுக்கு தெரியும்ல. இப்போ நான்லாம் சில நேரத்தில் அந்த டோப்பா தலை வைக்கிறவங்கள பார்த்து யோசிப்பேன். என்னை கூட கேட்பாங்க, நீங்கள் விற்க வச்சுக்க வேண்டியதானே, நான் என்னையே ஏமாற்றிக்கணும் அப்படின்னுவேன். அப்போது விசுவாசம் சின்னதாக இருந்தால் போதுமா, கடுகளவு கூட. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், நம்மளுடைய பாவம் முழுதுமாய் மன்னிக்கப்பட்டது, விரட்டப்பட்டது, இல்லாத ஆண்டவர் ஆக்கிவிட்டார் என்ற நம்பிக்கை எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் விசுவாசம் முழுதுமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 43:25 வாசிக்கலாம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, மனிதர்கள் நினைவு கூறலாம், உன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க குட்டி சாத்தானுங்க நினைவு கூறலாம், திருச்சபையில் இருக்க 10 குட்டி சாத்தானுங்க உன்னை குறை சொல்லலாம், ஆனா நான் ஞாபகமே வைத்துக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், எத்தனை பேர் மன்னிச்சிருக்கீங்க, அது மறந்துருக்கிறீங்க, மன்னிக்கிறோம். நம்ம ஆண்டர் நாமத்தினால ஆண்டருக்காக நான் மன்னிச்சிடறோம் போ. இவங்க மன்னிக்க மாட்டாங்களாம், ஆண்டருக்காக மன்னிப்பாங்களாம். சரி, ஏதோ ஒன்று நடந்தால் சந்தோஷம்தான் இவங்க. ஆனால் மறந்துருக்கிறோமா? மறந்துருக்கவே மாட்டோம். அதுலேயும் சிலர்லாம் விசேஷமானவர்கள். என்னவென்றால், என்றைக்கு நாள் தொடங்கியதோ அதுலேருந்து எத்தனை வருடம் ஆனாலும் அந்த வருடங்கள் மறக்காமல் நாள் டைமு டேட்டோட சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிறப்பானவர்களாக இருப்பாங்க அதிலெல்லாம். அப்போது யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு சின்ன விஷயத்தையே மறக்க மாட்டோம். ஆண்டவர் எதை மறக்கிறான்னு சொல்கிறா தெரியுமா? உங்களுடைய பாவத்தையோ உங்களுடைய எல்லா மீறுதல்களையோ நான் மறக்கிறேன்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்கு இருப்பது தான் தவறு நான் சொல்கிறேன்.
மறக்கவே கூடாது. அவர் லிஸ்ட்டு போட்டு, மாமனை நீ இதெல்லாம் பண்ணல, போன வாரம் வா, போன வாரம் தவறு பண்ணவங்க, எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு மீறுதல் பண்ணவங்கலாம் ஆளுக்கு ஒரு விரலை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால், அடுத்த வாரம் ஒரு ஆள் இருக்க மாட்டோம் காலோட, விரலோட இல்லை காலோடவே இருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அப்படியாவது என்னை என்ன பண்ணுங்க, முழுசாக நம்புங்க. நான் தான் இரட்சகர், நான் தான் உலகத்தின் மெய்ப்பனாக இருக்கிறேன், நான் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேன் என்பதை உங்களுக்கும் எனக்கும் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பது அவருடைய செயலாய், அவருடைய காரியங்களாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒன்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, ஆண்டவரே நீங்கள் பண்ண காரியத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக நல்ல பிரசங்கங்க, இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லைங்க. அதனால் நான் திரும்பவும் போய் பண்ணுவேன் அப்படின்னா, திரும்பவும் பண்ணுவது தவறு. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை இருக்குது, தெரியாமல் பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியை உடச்சிடுச்சு. சரி, கண்ணாடி வேணாம், நீங்கள் படிக்கிற கண்ணாடி, மூக்கு மேலே போடுற கண்ணாடியை உடச்சிருச்சு உங்கள் குழந்தை தெரியாமல். ஃபஸ்ட் டைம் உடச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க, ஏமா உடைச்ச அப்படின்னுவீங்க. அடுத்த வாட்டி உடைக்காத பாரு, இது உன் கையை கிழிச்சிரும் அல்லது காலை கிழிச்சிரும் அப்படின்னு நீங்கள் போய் ரெண்டாவது வாங்கி புதுசாக மாட்டிங்க. ரெண்டாவதும் உடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஏமா உடைச்ச, கை கிழிச்சிரும் காலை கிழிச்சு அப்படியா சொல்லுவீங்க? கூப்பிட்டு 4 மொத்துவீங்க. அதானே உண்மை. முறை தான் ஆண்டவர் மன்னிப்பார். பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். அதனால் நான் மீண்டும் இந்த வாரம் அதையே கண்டினியூ பண்ணுறேன்னா, ஆண்டவர் சொல்கிற வசனம், இதுவரை நீ செய்த எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர், இதுவரை நீ செய்த எல்லாவற்றையும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் விலக்கி விடுகிறவர். ஆண்டவர் நீ செய்த எல்லா காரியங்களையும் மறக்கிறவராயிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து செய்வேனா வச்சு வாங்குவார். என்ன பண்ணுவார்? ஏன்னா சிலருக்கு அவங்க பாஷையில் சொன்னால் தான் புரியும். சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அவங்க பாஷையில் சில குழந்தைங்கள உட்கார வச்சு அருமையாக, இப்படிலாம் செய்யாதம்மா, என் செல்லக்குட்டி இல்லை, என் பட்டுக்குட்டி இல்லைன்னா புரிஞ்சுக்கும். சில குழந்தைக்கு பளீர்னு ஒன்று விட்டா புரிஞ்சுக்கும். சில குழந்தைக்கு அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாதான் புரியும். தெரியுங்களா உங்களுக்கு? சில அம்மாக்களுக்கு தெரியும், குழந்தைகளை வளர்க்குற அம்மாக்களுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியும்னு ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. அதுக்காக என் விசுவாசத்தை நான் பரீட்சையாய் வைக்கிறேன்னு வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒன்றே ஒரு காரியத்தை வாசி போகலாம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசம், நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கை வரும்பொழுது தானாக விசுவாசம் வரும். தானாக விசுவாசம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோமா? ஒளியிலே நடக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஒளியில நடப்பது என்றால் என்ன தெரியுமாங்க? எப்பொழுதுமே என்னை ஒருவர் காண்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. எப்பொழுதுமே உங்கள் பின்னாடி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னா எந்த மனுஷனும் தப்பு பண்ண மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? எந்த மனுஷனும் தப்பு பண்ண மாட்டான். ஆனால் சிலர் அதுலேயும் திறமசாலியாக இருப்பாங்க. அந்த கேமராவை எப்படி ஹேக் பண்ணலான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பிரசங்கம் கிடையாது. நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசங்கம் கிடையாது. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், நீங்கள் ஒரு முறை மனம் திரும்பி ஆண்டவருடைய எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கை வரும்பொழுது அல்லது விசுவாசம் உங்களுக்குள்ளே முழுமையாய் வரும். அந்த முழுமையான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு, ஆமாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்துட்டாருங்க, எனக்காக தான் அவர் எல்லாத்தையும் மறந்தாருங்க, ஏன்னா நான் அவ்வளோ விசேஷமானவங்க அப்படின்னு எண்ணி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ நடக்கிற முதல் படியே எங்கே தினமா இருக்கும்? ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும். அவருடைய பார்வை வெளிச்சமாய் இருக்கிறது. அவர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருக்கணும். அப்போ வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நம்ம அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் போது தானாக என்ன வரும்? பயம் வரும்.
சிசிடிவிக்கு முன்னாடி நம்ம பின்னாடி எப்பவுமே முன்னாடி பின்னாடி சிசிடிவி இருக்குது, அதை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? பயம் இருக்கும். பயம் தானா ஒன்றும் இல்லை. இதோ சரவணா ஸ்டோர் இருக்குது, நீங்கள் வேணால் போயிட்டு 8வது மாடியிலனா திருடிட்டு வாங்கலாம், பார்க்கலாம். சரி 5வது மாடி, சரி மொதல் மாடி எத்தனை கொடுக்கணும், வெளியே ஓடியாந்துலாமே. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கூட்டின்னு போய் 9வது மாடியில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதோட வாழ்நாளும் திருடணும்னு நினைப்பு கூட வராது. ஏன்னா நான்லாம் கண்ணால் பார்த்துக்கிறேன், பாவண்டா விட்டுருங்கடாலாம் கெஞ்சிக்கிறேன் அவங்கள யாரோ அடி வாங்கும் போது. அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? யாரோ பார்த்துனுக்குறாங்கன்ற பயம் நமக்கு தான் உள்ளே போகும்போதே இருக்கும். குழந்தைங்கிட்ட வேற சொல்லுவோம், ஏம்மா எதனா எடுத்து பையில் போட்டுறாத. அதுவும் பில்லு கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுவோம், எதனா நம்ம பையில் இருக்குதா, இருந்தால் கூட எடுத்து அந்த கவுண்டர்லேயே போட்டுரு. ஏன்னா நம்ம வெளியே சுற்றி வெளில வரும்போது நம்மளை பிடிச்சிடுவோம். ஏன் வருது? பின்னாடி ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த பயம் எங்கே திறமா வரும்? ஆண்டவர் என்னை பாவத்தை முழுசாக கழுவிட்டாருங்க, திரும்பவும் நான் அதை தொடமாட்டேன், செய்ய மாட்டேன், அதுக்குள்ளே போக மாட்டேன். காரணம் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற பயம் இருந்தால் விசுவாசம் தானாய் வளரும். இந்த விசுவாசம் தாங்க ஆவிக்குரிய பிள்ளைகிட்ட குறைஞ்சிருச்சுன்ற விட தேஞ்சு போச்சு. என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய்ந்து நம்ம விசுவாசமே இல்லாமல் போய்விடுகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு ஒருவேளை திரும்பவும் ஒரு விசை நான் வெளிச்சத்தின் பிள்ளையா அல்லது ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளையா நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி முழுசாக விசுவாசத்தில் இருக்கிறவங்களுடைய, ஒருவேளை இல்லைங்க நான் முழுமையான விசுவாசத்தில் இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லது ஆண்டவர் என்னை காண்கிறார் என்ற பயத்தில் வாழுகிறேன் அப்படின்னா இந்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிரங்கமாய் தெரிகிறதா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். மீகா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் மீகா 6:8 பார்க்கலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்க பாருங்களேன், ஆண்டவர் விசுவாசமா இருக்கவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அல்லது விசுவாசிக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? மனத்தாழ்மையா நட. வேற எதுவுமே எதிர்பார்க்கல, மனத்தாழ்மையா. அதனால எல்லா இடத்துலையும் நடக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நடக்கணும் தான், எல்லா இடத்துலையும் நடக்கணும். மனத்தாழ்மைக்கு இன்னொரு ஆங்கில பதம் என்ன தெரியுமாங்க? கீப் லிசனிங். செவி கொடுத்தாலே போதும். மனத்தாழ்மைக்கு இன்னொரு பதம் என்ன தெரியுமாங்க? காது கொடுத்து கேட்கணும். யாராவது ஏதாவது சொன்னா பண்ணுமா? காது கொடுத்து கேட்கணும். இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, எங்கெல்லாம் நமக்கு காது கொடுத்து கேட்கலையோ அங்கெல்லாம் மனத்தாழ்மை இல்லவே இல்லை. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், ஆண்டவர் உங்களோடு பேசும்பொழுது, வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். கேட்டாதான் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். தானாக மனத்தாழ்மை வந்துவிடும். நீங்கள் முழுமையான விசுவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன கிரியை வெளிரங்கமாய் தெரிகிறதா இருக்கிறது? மனத்தாழ்மை வெளியே தெரியும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:17 வாசிக்கலாம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். இங்க பாருங்களேன், நன்மை செய்ய படியுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் விசுவாசத்தின்படி என்னென்ன செய்யணும் அப்படின்னா, தானாக நன்மை செய்வதற்கு நம்ம பண்ணுவோமா? லேர்ன் பண்ணிக்குவோம். நம்ம ஒன்றும் பிறக்கும் போதே நன்மை செய்கிறதுலாம் கிடையாது. எத்தனை பேர் நான் இப்போ வள்ளல் பரம்பரையில் வந்தேன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. நான் பிறக்கும் போதே நர்ஸுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு தாங்க வெளில வந்தேன் அப்படின்னு எத்தனை குழந்தை சொல்ல முடியும்? முஞ்சா நர்ஸு கையில் இருக்கிற மோந்திரத்தை அவுத்துன்னு வந்த குழந்தைங்க தான் நிறைய இருக்கும். சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நம்ம நன்மை செய்வதற்கு பழகணும். அதுவும் யாருக்கு செய்யணுமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கோ விதவைகளுக்கோ நம்ம என்ன பண்ணுமா? நன்மை செய்ய பழகணும்.
அப்போது ஆண்டவர் எங்கே கொண்டு போய் நம்மளுடைய நன்மை செய்வதை வைத்திருக்கிறார், ஏன் அங்கே வச்சாரு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படின்னா அவங்க தான் திரும்ப செய்ய மாட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம எங்கே திரும்ப நன்மை செய்வோம், எங்கே நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருமோ அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் மொய் பணம். அதுக்கு பொய் பணம்னு வச்சிருக்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, எங்கே உனக்கு வராதுன்னு தெரியுதோ அங்கே இன்வெஸ்ட் பண்ண. ஏன் தெரியுமா, நீ அங்கே கொடுத்தா வராது. வராத கணக்கு யார் கணக்கா நம்ம ஊரில்? அவருக்கு யான் தான் அந்த பேர் வச்சாங்க தெரில. ஆனால் வேதம் சொல்லுகிறது வராத கணக்கு யெகோவா கணக்காம். இனிமேல் எழுதி வச்சுங்க. நமக்கு கொடுக்குற இடத்துல வரலன்னா அது யார் கணக்கு? யெகோவா கணக்கு. அப்போ யெகோவா என்ன பண்ணுமா, 30, 60, 100 தனையா என்ன பண்ணுமா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுக்கணும். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கலுங்களேன், விசுவாசம் சரியாக இருந்தால் உனக்கு பயம் வரும். பயத்தோடைய வெளிப்பாடு என்னவா இருக்கிறது? மனத்தாழ்மையாய் இருக்கிறது. மனத்தாழ்மை வரும் பொழுது நீ நன்மை செய்ய தானாகவே பழகுவ. அப்போ விசுவாசிகள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நான் விசுவாசி என்று சொன்னால், நீ இந்த வாரத்தில் எத்தனை பேரை விசாரித்த, எத்தனை பேருக்காய் ஆதரவாய் இருந்தா, எத்தனை பேருக்கு நீ நன்மை செய்த, அதுதான் அவசியமானது. அதுவும் வர இடத்துல செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு யாருக்காவது கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பத்திரிக்கையை பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருந்ததா 10 பைசா மொய் பண்ணாதீங்க. ஏன்னா பத்திரிக்கைக்கே அவங்க 150 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் 150 ரூபாய்க்கு கூட பத்திரிக்கை இல்லையா. அன்றைக்கி தான் போய் ஒரு இடத்துல இன்விடேஷன் 150 ரூபாய்க்கு இல்லையா. அப்போல்லாம் 10 ரூபாய்க்கே பத்திரிக்கை இருந்தது மஞ்சள் கலரில். இப்போ 150 ரூபாய்க்கு கூட இல்லையா. அப்போ பத்திரிக்கை வெயிட்டாக இருந்தால் எதுவுமே செய்யாதீங்க. ஒன்றுமே இல்லை, வாயில் கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு போய் செய்யுங்க. ஏன்னா அவங்க திரும்ப செய்ய மாட்டாங்க. பத்திரிக்கை அடிக்கவே படம் இல்லை, புரியுதுங்களா? அப்புறம் ஏன் அவங்க திரும்பி செய்ய போகிறாங்க? அதுக்காக அடுத்த வாரத்துலேருந்து எல்லாம் வாயிலே வந்து சொல்கிறாதீங்க. பாஸ் நல்ல ஐடியா கொடுத்துக்கிறாரு. அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் மாத்திரம் விசாரிங்க, ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அதை பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4:1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே பாருங்களேன், விசுவாசம் முழுமையாக இருக்கும் இடத்துல நீங்கள் கரெக்டான விசுவாசத்தில், கரெக்டான விசுவாசம்னா என்ன சொன்னேன், இரத்தத்தினால மீட்பும் உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் விலக்கி உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் என்றால், அன்புனால சமாதானத்தினால கட்டப்பட்டவர்களாய் இருப்போம். அதுதாங்க விசுவாசம். ஒரு ஐக்கியம், ஒரு ஆராதனை அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு என்றால் ஒரு அறிவிப்பு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், எல்லாரும் அங்கே இருக்கணும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம், நம்மளுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் விசுவாசிகளுடைய இணைப்பாய் அல்லது கட்டுக்கோப்பான ஒரு காரியமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் வைத்திருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் 2 நம்பிக்கையை கொடுக்கிறார். 2 நம்பிக்கை தான், நிறையா இருக்கிறது. நான் 2க்கு மேலே பார்க்க போகிறதில்ல, எடுத்துகிட்டு வந்து 2 காரியம்தான் எடுத்து வாசிக்கலாம். முதல் காரியம் என்னென்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 25:2 வாசிக்கலாம். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். இங்கே பாருங்களேன், விசுவாசம் முழுசாக இருக்கும்பொழுது தாவீது சொல்லுகிறதை போல அவர் என்ன பண்ண மாட்டாராம், நம்மளை எந்த இடத்துலையும் வெட்கப்படவே விட மாட்டார். நம்மளுடைய சத்துருக்கள் எங்கேயுமே மேற்கொள்ளவே மாட்டார், எந்த இடத்துலையும் மேற்கொள்ள மாட்டார். அதனால தான் சொல்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, சங்கீதம்லாம் நமக்கு நல்லா தெரியும். எந்த சத்துருக்கு முன்னாடி நீங்கள் டேபிளில் சோறு சாப்பிட்டீங்க எனக்கு தெரியல.
நமக்கு எவனாவது ஆகாதவன் வந்தான்னு வச்சிங்களேன், பந்தியில் உட்காந்துருந்தா கூட என்ன பண்ணுவோம், இலையை முட்டை கை கழிட்டு ஓடிடுறோம். எதுக்கு? பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு முன்னாடி உட்காந்து சோறு சாப்பிட்டுன்னு சொல்லியிருக்குதா இல்லையாங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவன் மூஞ்சிலே முழிக்கிறதுக்கு கம்முனு எழுந்து போயிடலாம் அப்படின்ட்டு எழுந்து போகிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு முன்னாடி தாண்டா உனக்கு ஆகாரம் வைத்திருக்கிறேன். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், when you keep the faith exactly what God has given, ஆண்டவர் உனக்காய் கொடுத்த அந்த விசுவாசத்தை அழகாக வைத்திருப்பாய் என்றால் எந்த இடத்துலையோ ஆண்டவர் உன் நம்பிக்கையை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அதுதாங்க நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் பெருசாக ஆண்டவர் எதையோ கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாருன்னா அதெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உன் கையின் கிரியை வைத்து தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே கேட்கலாம், அப்போ ஆண்டவர் வானத்தின் பலகலையை கொண்டு ஆசீர்வதிப்பார். பல்கலையை கொண்டு ஆசீர்வதிப்பார்னா உன்னை பலப்படுத்துவார், உன்னை வியாதி இல்லாமல் வைப்பார், உனக்கு திறமை தருவார், உனக்கு வழிகளை திறப்பார், உன்னை உழைக்க வைப்பார். தூங்கிங்கினே கனவு கண்டுலாம் எதுவும் வராது. இது 5 காரியங்களை உனக்கு செய்வார். தானாக கையில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார். அப்போது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கை என்பது உன்னை எங்கேயுமே வெட்கப்பட விடவே மாட்டார். விசுவாசிகள் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் தலை குனியவே விட மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும். அதுதான் முழுமையான விசுவாசம். ஒருவேளை என் வாழ்க்கையில் பல இடத்துல நான் அடி வாங்கி தலைகுனிவாகி சோர்ந்து போய் நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளு, இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் பாவத்தை 2வது தொடவும் மாட்டேன், நீங்கள் மன்னிச்சிட்டீங்க நான் நம்புகிறேன். திரும்பவும் போய் உடைக்கக்கூடாது, திரும்பவும் போயிட்டு செய்யக்கூடாது. ஒரு நெருப்பு கொதிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு முறை பாத்திரத்தை தெரியாமல் தொட்டு தூக்கிடலாம். அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழகி இந்த பால் கொண்டா பொங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சரி விடுங்க, அம்மாக்கள்னால் இது உங்களுக்கு தெரியல. அப்பாக்கள் காலைல காஃபி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கொதிக்கும் போது என்ன பண்ணுவோம், டப்புன்னு தூக்கிடுறோமா இல்லையா சில நேரத்தில்? ஏன்னா நமக்கு அது பழகிடுச்சு, சூடு பட்டு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஃபோன் வந்து பேசி நின்றுட்டு திடீர்னு போய் பாத்திரத்தில் கை வைப்போம். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கோம், குண்டானா ஆகிடும், ஓவர் சூடாகிடும். அப்போது உட்காந்துன்னு உப்பை வச்சுக்கிட்டு ஊதிக்கின்னு கிடக்கணும். அதனால் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு முறை ஆண்டவர் மன்னித்தார், ஒரு முறை விளக்கினார், ஒரு முறை மறந்தார். அது இன்றைக்காக இருக்கட்டும், இன்றைக்கு விசுவாசம் முழுமையாகட்டும். 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஏசாயா 26:4 வாசித்து முடிக்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். இங்கே பாருங்களேன், அவர் தான் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்க. எதில் திறமா நம்பணும்? நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன், நான் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக மாற்றிருக்கிறார் அப்படின்னு நீ நம்பி என்னை காண்கிறார் என்ற பயம் தானாய் வரும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அந்த பயம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஆண்டவர் உன்னை எந்த இடத்துலையும் வெட்கப்படவே விட மாட்டார், எந்த இடத்துலையும் விட மாட்டார். நீங்கள் உண்மையாக ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் போய் அவங்க சாட்சிகளை கேட்டு பாருங்களேன். அதான் சொன்ன முன்னாடி உங்கள் சாட்சி போகணும். அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, மாதமும் முடிந்து விட்டது. சாட்சி உங்களுக்கு முன்னாடி போகும். நீங்கள் பண்ண சாட்சி, ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே போயிடும். அப்போ சாட்சி எப்படி போகும்? உங்களுடைய கிரியையினால தான் போகும், உங்களுடைய வாழ்க்கையினால தான் போகும். அப்போது உங்களை எந்த இடத்துலையும் வெட்கப்படவே விட மாட்டார். அதுதாங்க விசுவாசத்துடைய ஆழமான சத்தியம். இன்றைக்கு உனக்கு முன்னாடி ஆண்டோடைய சமூகம், ஆண்டோடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் முன்பதாய் செல்லுகிறது என்றால் நல்ல கவனமாயிரு, நீ எந்த இடத்துலையும் வெட்கப்பட மாட்ட. அதுக்கு காரணம் என்னென்னா, நீ முழுசாக விசுவாசியா இருப்பாய் என்றால். அப்படி இல்லைன்னா இருந்த இடத்துல எல்லாரும் கண்களை மூடி இன்னொரு விசை, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் உலகத்தை நான் தொடவே மாட்டேன். உலகத்தை தொடாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சொன்னேன், கூடவே ஒன்று சுத்தம், சர்ச்சுக்குள்ளவே 10 சுத்தம். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன் முன்னாடி நீ செய்ததெல்லாம் கொண்டு வந்து சொல்லும்.
உன் காதுபட பல காரியங்கள் சொல்லுவது தான் அதோடைய வேலை. ஆனால் வேதத்தின்படி அதை நம்ம கண்டு கொள்ளவே கூடாது. காரணம் என்னவென்றால், உன்னை கழுவினவர், உன்னை மீட்டெடுத்தவர், உன்னை விலக்கினவர், பாவத்திலிருந்து விலக்கினவர் எல்லாவற்றையும் மறந்து உனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பு இந்த உலகம் தர முடியாத ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தந்திருக்க. காரணம் என்ன தெரியுமா? நீயும் நானும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க. நீ விசுவாசத்தில் நிலைத்திருப்பாய் என்றால் தானா நம்பிக்கை வரும். என்ன தெரியுமா? நம்பிக்கையோடைய வெளிப்பாடு, நீ எந்த இடத்துலையோ அவமானப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். எந்த இடத்துலையோ உன் சத்துருக்கள் சந்தோஷப்படவோ ஆண்டவர் விட மாட்டார். அதுதாங்க உண்மையிலே ஆண்டவர் உனக்கு முன்பதாய் செல்லுகிற செய்கிற அற்புதமான காரியமாய் இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் உனக்கு வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னை இன்னொரு விசை கழுவுங்க ஆண்டவரே, இன்னொரு விசை என்னை சுத்திகரித்து என் பாவத்தை கிழக்குக்கோ மேற்குக்கோ எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் விலக்கி என்னை நீங்களாக்கி விலக்குங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் விலக்கி விடுகிறவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு விசை உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கழுவி அதை மறந்து விடுகிறவராயிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு முழுமையான விசுவாசியாய் உன்னை மாற்றுவதுதான் அவருடைய வேலையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த காலையில் உனக்குள்ள இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்துல கேட்ட பிரசங்கத்தின்படியே, இன்றைக்கு கேட்ட நம்பிக்கையின்படியே ஒரு இடத்துலையோ உன்னை அவமானப்படவோ உன் சத்துருக்கள் சந்தோஷப்படவோ விடவே மாட்டார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் திருச்சபையில் ஒவ்வொருவரையும் முழுமையான விசுவாசிகளாய் எங்களை வையுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற எல்லாவித இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்களை விடாமல் எங்களை தோளில் சுமந்து உங்களுடைய கரத்தில் மூடி எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவித கிரியைகளினாலும், எல்லாவித வார்த்தைகளினாலும், எல்லாவித சாட்சியினாலும் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு முன்பதாய் சென்று எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையோ நாங்கள் தலை குனியவோ, எந்த இடத்துலையோ நாங்கள் அவமானப்படவோ, எந்த இடத்துலையோ எங்களுடைய சத்துருக்களை எங்களை பார்த்து நெகைக்கவோ இடம் கூடாத அளவுக்கு எங்களுடைய விசுவாசம் உமக்குள்ளே உறுதியாய் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் அப்படிப்பட்ட சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் ஒவ்வொரு கூட இருப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.